காண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். பெரும்பாலும் மனிதனுக்கு ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியது 8வது நட்சத்திரம். 8வது நட்சத்திரம் நம்முடைய கர்மாவை அழுக்கெடுக்கும் அப்படின்னா புனிதப்படுத்தக்கூடிய நட்சத்திரம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் அந்த 8வது நட்சத்திரம் அப்படியே 100% வேலை செய்யுதா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி கேள்வி எல்லா மனிதனுக்கும் எழ வேண்டும். எல்லா நட்சத்திரங்களுக்குமே தன்னுடைய இயல்பு நிலை என்பது என்னன்னா, என்ன ஆதிபத்தியம் கொடுக்கப்பட்டுள்ளதோ அந்த ஆதிபத்தியத்திற்குண்டான வலிமை அந்த நட்சத்திரங்களுக்கு உண்டு. ஆனால் அதை தடுக்கக்கூடிய வலிமை இன்னொரு நட்சத்திரத்திற்கு உண்டு. ஏன்னா அந்த நட்சத்திரத்துக்கு என்ன கொடுத்திருக்கான்னா, நமக்கு ஒருத்தர் நன்மை செய்ய வருகிறார் என்று சொன்னால், நன்மை செய்ய வருவார் என்று சொன்னால் அதை தடுப்பதற்கு ஒருத்தர் இருப்பார். இதை யாரும் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் நீங்க என்ன நினைக்கிறீங்க, 8வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை சாப்பிடலாம், தானம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம் என்று எல்லா மனிதனுடைய இயல்பு தான். ஆனால் 8வது நட்சத்திரத்திற்கு முன்னாடி ஒரு நட்சத்திரம் இருக்கும், 7வது நட்சத்திரம். அது வத நட்சத்திரம். அந்த வத நட்சத்திரம் என்ன செய்யும்? ஏன்னா இந்த 7வது நட்சத்திரத்தை தாண்டி தான் 8வது நட்சத்திரம் வேலை செய்ய முடியும். அப்ப நம்மளுடைய 8வது நட்சத்திரம் என்பது நமக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆனால் 7வது நட்சத்திரத்திற்குண்டான பரிபந்தத்தை நாம் என்ன செய்யணும்? சரிபடுத்திக்கிடணும். இப்போ ஒரு மனிதன் என்ன சொல்றான்னா, ஒரு மனிதனுக்கு பரணி நட்சத்திரம் 8வது நட்சத்திரம் ஆகும். எல்லா மனிதனும் சுக்கிரனுடைய நட்சத்திரம் ஒருவனுக்கு 8வது நட்சத்திரமாக வருவது சந்தோஷத்தை கொடுக்கும். சந்தோஷம் தானே. ஏன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள்னால ஹாப்பினஸ், என்ஜாய்மெண்ட், என்டர்டைன்மெண்ட். ஆனா இதெல்லாம் கெடுக்கக்கூடியது யாரு? சுக்கிரன் கொடுக்கக்கூடிய யோக பலனை என்ன சொன்னா, உங்களுடைய லக்கணம், உங்களுடைய நட்சத்திரத்திற்கு, பிறப்பு நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம் சுக்கிரனாக வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? ரொம்ப சந்தோஷம். அப்ப திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வதி, பரணி. ஒருத்தர் திருவோணத்துல போய் பிறந்துட்டார். திருவோணத்துல போய் பிறந்தால் என்ன சொன்னா, சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவன் அவர்களுக்கு என்னது, சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகமும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் சுக்கிரன் இணையும் போது என்ன சொன்னா, சர்க்கரை பந்தலில் தேன்மாளி பொழிந்த மாதிரி தான். சர்க்கரை பந்தலில் தேன் மாதிரி பொழிஞ்ச மாதிரி சந்திரன் சுக்கிரனுடைய சேர்க்கை என்பது சர்க்கரை பந்தலில் தேன்மாளி பொழிந்த மாதிரி. ஆனா அந்த தேன் அதிகமாக பொழிந்து விட்டது என்று சொன்னால்தான் என்ன ஆகும்? மாந்தம் பிடிச்சிடும். அப்ப இந்த காரியத்தை செய்யறவர் யார் அப்படின்னா, கேது என்று சொல்லக்கூடிய அசுவதி நட்சத்திரம். அந்த கேது என்று சொல்லக்கூடிய அசுவதி நட்சத்திரம் என்ன செய்யும் அப்படின்னா, அங்கே அதோடைய தன்மை காரிய தடைகளை கொடுத்து, அதை அனுபவிக்க முடியாத கடைகள். எனக்கு தெரிஞ்ச ஒரு திருவோண நட்சத்திரம் 3 சுக்கிரன், ஒரு சுக்கிரன் இல்லை. அப்ப அந்த அசுவதி நட்சத்திரத்திற்கு என்ன ஆதிபத்தியம்? தாரதோஷம். அந்த அசுவதி அதாவது திருவோண நட்சத்திரத்திற்கு என்ன சொல்லலாம்னா 8வது நட்சத்திரமாக பரணி நட்சத்திரம் வந்தாலும் 7வது நட்சத்திரத்திற்கு உண்டான கேரக்டர் என்னன்னா, அசுவதிக்கு தாரதோஷம் உடைய நட்சத்திரம். அந்த தாரத்தை சரியாக அமைய விடாமல் முதல் தாரம் ஒண்ணு, 2வது தாரம் ஒண்ணு, 3வது தாரத்துல தான் நிக்குது வண்டி. ஓகே, இனிமேல் டைவர்ஸ் ஆகாது. அப்ப அந்த எந்த ஒரு பொருளையும் அனுபவிக்க விடாத சக்தி
8வது நட்சத்திரத்திற்கு முன்னாடி உள்ள. ஆனால் சுக்கிரனுக்கு அது அதிமித்திர நட்சத்திரமாக இருக்கலாம், 27வது நட்சத்திரமா இருக்கலாம். லக்கணாதிபதிக்கு என்ன சந்திரனுக்கு அது என்ன ஆதிபத்தியம் உடையதுக்கு உண்டா அந்த கேரக்டர் தான் ஒர்க் அவுட் ஆகும். அதனால் எல்லா மனிதனுமே என்ன செஞ்சிட்டான்னா தன்னுடைய 8வது நட்சத்திரத்தை வந்து எல்லாரும் நேசிக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருப்போம். யாரும் நேசிக்க மாட்டோம்னுலாம் சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த நேசிப்பு வந்து நிறைவர கிடைக்கிறதா, அந்த நேசிப்பு வந்து நிறைவர கிடைக்கிறதா அப்படின்னா அதற்கு முன்னாடி உள்ள 7வது நட்சத்திரம் தடைகளை கொடுக்கும். தடைகளை கொடுக்கும் தடைகளை கொடுக்கும் தடைகளை கொடுத்து வந்து என்ன சொல்லணும், அதை அனுபவிக்க விடாமல் செஞ்சு பாதரவை உண்டு பண்ணுவதனால் தான் நாம் பிரச்சனைக்குள்ள வரோம். அப்ப என்ன செய்யணும்? எல்லா மனிதனுடைய பிறப்புக்கு எடுத்துக்கிடுங்க. லக்கண புள்ளிக்கு நின்ற நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரத்தை எடுத்துக்கிடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அதற்கு முன்னாடி இருக்கிற நட்சத்திரம் உங்களுக்கு 7வது நட்சத்திரமாக வதத்தாரையாக வந்து விட்டோம். அந்த ஒரு பொருள் அங்க இருக்கிறது ஏன் பொருள் தான். ஊடால வந்து என்ன சொல்றான்னா ஒரு தடை இருக்கிறது. அந்த தடையை உடைக்க முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. அதாவது 8வது நட்சத்திரத்தோடைய பரிபூரண பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் 7வது நட்சத்திரத்தை வந்து என்ன சொல்றான்னா வந்து கண்டம் பண்ண தெரிஞ்சுக்கணும். கண்டம்னா என்னது? கண்டம் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதோடைய உணவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த உணவை வந்து நீங்க தயவு செய்து சாப்பிட்றாதீங்க. அந்த உணவை சாப்பிட்றாதீங்க. அந்த உணவை சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் 8வதுக்கு உண்டான பலன் கிடைக்காது, எட்டாமல் போய்விடும். எட்டாவது என்று சொல்வது எட்டாத ஒரு அமைப்பு. 8வது நட்சத்திரம் என்பது ஒரு எட்டாத ஒரு இடத்துல இருக்குடா தேன்கூடு அப்படிங்கிறதான். அதை தடை செய்யக்கூடிய சக்தி, கிடைக்காமல் தடை செய்யக்கூடிய சக்தி 7வது நட்சத்திரத்திற்கு உண்டு. அதனால் லக்கண புள்ளியாக இருந்தாலும் சரிதான், ராசி புள்ளியாக இருந்தாலும் சரிதான், எப்பயுமே உங்களுக்கு கொடுக்க காத்திருப்பது 8வது. ஏன்னா லக்கணத்திற்கும் 4வது இடத்துல தான் அந்த சுகஸ்தானத்துல தான் இருக்கும். அதே சமயத்துல வந்து ராசிக்கு 4வது இடத்துல தான் கண்டிப்பாக இருக்கும். அதுல மாற்றமெல்லாம் இல்லை, அதுல வந்து மாற்றம் கிடையாது. ஆனால் என்னன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்றான்னா 7வது நட்சத்திரத்தை எப்பயுமே வெட்டி கொண்டே இருக்கணும். வெட்டத்தான் என்ன சொல்றான்னா அதோடைய கொட்டம் அடங்கும். வெட்டத்தான் அதோடைய கொட்டம் அடங்கும். நீங்கள் வெட்டாமல் வந்து என்ன சொல்றாங்க, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு டூர் ப்ரோக்ராம் புக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபேமிலியோட காலையில ஹாப்பினஸ்ஸா போறீங்க. ஒரு தாராபுரம் உள்ள நட்சத்திரத்துல தான் நீங்களும் வந்து நெசா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஏன் தடைகள் வருது, ஏன் பிரச்சனைகள் வருது? ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல ஒரு நெருக்கடியை ஒன்று கொடுக்கும். அது வந்து என்ன சொல்றான்னா வந்து கண்டிப்பாக ஒன்று 3வது நட்சத்திரமா இருக்கும், 3, 12, 21வது நட்சத்திரமா இருக்கும், இல்லைன்னா 5, 14, 23வது நட்சத்திரமா இருக்கும், அல்லது 7, அதற்கடுத்து என்ன சொன்னா 16, 25வது நட்சத்திரமாகத்தான் அந்த இம்சையை கொடுக்கின்ற ஆதிபத்தியம் உடையது இருக்குமே தவிர வேற எதுவுமே இருக்காது. அதே மாதிரி இந்த 8 என்பது வந்து ஒரு அற்புதமான பொக்கிஷம். 8 என்பது அற்புதமான பொக்கிஷம். ஏன்னா காலபுருஷனுடைய அமைப்பின்படி 8வது நட்சத்திரம் பூசம். ஆனால் அந்த பூசத்திற்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா காரிய தடையை கொடுப்பது 7வது நட்சத்திரமாகிய ஆயில்யம். அப்ப எப்ப ஒரு மனிதன் தான் வந்து சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறானோ, அப்ப இது 8வது நட்சத்திரம் அப்படிங்கிற ஒன்றை வந்து நாம் வந்து கருத்து சொல்லி கொண்டிருக்கும் போது நீங்கள் 7வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தயவு செய்து சாப்பிடக்கூடாது. அதற்கடுத்து என்ன சொன்னா அந்த உணவை தானம் பண்ணணும். அதற்கடுத்து என்ன சொன்னா 8வது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை நீங்கள் தாராளமாக சாப்பிடணும். 8வது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை காலையில் எழுந்தவன் என்ன சொன்னா அதுக்கு உண்டான பழங்கள் இருக்குது. அதற்குண்டான பழங்கள் இருக்கு. 27 நட்சத்திரத்திற்கு உண்டான பழங்கள் இருக்கிறது. இப்ப ஒரு மனிதன் வந்து இப்ப என்னுடைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒரு மனிதனுக்கு 8வது நட்சத்திரமா வருகிறது. அவிட்ட நட்சத்திரம் ஒரு மனிதனுக்கு 8வது நட்சத்திரமா வருகிறது. அப்ப அவருடைய
லக்கண புள்ளி வந்து என்ன விசாகமாக இருந்தால் தான் எட்டாவது நட்சத்திரம். அப்ப விசாகம் என்று சொல்லக்கூடிய லக்கண புள்ளி எட்டாவது நட்சத்திரம் லக்கணமாக இருந்து எட்டாவது நட்சத்திரம் அவிட்டமாக இருந்தால் ஏழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான கேசரி இருக்கு இல்லையா, திருவோணம், அந்த கேசரி சீதாப்பழத்தை வந்து நீங்கள் வந்து தானம் பண்ணித்தான். ஏன்னா திருவோணம் விசாகத்திற்கு ஏழாவது நட்சத்திரம், திருவோணம் விசாகத்திற்கு ஏழாவது நட்சத்திரம். அதே சமயத்துல நீங்கள் அவிட்ட நட்சத்திரத்திற்கு உண்டான இது வந்து தோசை, கல் தோசை. அந்த கல் தோசையை நீங்கள் டெய்லி சாப்பிடுங்க. உங்களுடைய எட்டாவது நட்சத்திரம் அவிட்டமாக வந்தால் லக்கணத்திற்கோ அல்லது ராசிக்கோ எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் தயவு செய்து கல் தோசை சாப்பிடுங்கள். ஆனால் கேசரி சாப்பிடாது. கடையில வந்து முதல்ல போனவன்னு என்ன வைப்பான், கேசரி வைப்பான், கேசரி வைப்பான். கண்டிப்பா வந்து கேசரி இப்ப எல்லா கடைகளிலுமே என்ன சொல்றான்னா வந்து கேசரி வந்து என்ன சொல்றான்னா அவனுடைய ஈர்ப்பு சக்தியை கொண்டு வந்து கொடுப்பதற்காக இலையில வந்து கொஞ்சம் கேசரி ஓரத்துல வச்சிருவான். அப்ப எட்டாவது நட்சத்திரம் அவிட்டமாக வந்தால் திருவோணத்திற்கு உண்டான கேசரியை சாப்பிடக்கூடாது, சீதாப்பழத்தை சாப்பிடக்கூடாது. அதை தானம் பண்ணுவதுதான் உங்களுடைய உண்மையான வேலையா இருக்கு. அப்ப என்ன செய்யும், தான பொருள் வந்து வேறு இடத்தில் போய் வந்து என்ன சொன்னா உணவாக உணவு கொடுக்கும் போது அது அவனுடைய வயிற்றுக்குள்ள போய் ஜீரணமாய் மலமா போயிடுது. எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய எட்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுப் பொருளை விரும்பி சாப்பிடுங்கள், அந்த பழங்களை விரும்பி சாப்பிடுங்கள். யாருக்கு வேண்டுமானால் என்ன சொன்னான்னா அந்த பழங்களை அன்பளிப்பாக தானமாக நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நாம் மட்டும் என்ன ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறது, நீ மட்டும் சந்தோஷமாக இருப்பதை விட உன்னுடைய சந்தோஷத்தை வந்து பிறருக்கு பகிர்ந்து கொள்ள. ஏன்னா உன்னுடைய சந்தோஷம் என்பது எட்டாவது நட்சத்திரம். அந்த எட்டாவது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை நீங்கள் சாப்பிடலாம், டெய்லி சாப்பிடுங்க, தானமும் பண்ணுங்க. ஆனால் ஏழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தயவு செய்து வந்து தொட்டு கூட பார்க்க கூடாது. அப்பதான் எட்டாவது நட்சத்திரம் வேலை செய்யும். இது பெரும்பாலானவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எட்டாவது நட்சத்திரம் வந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும், கொடுக்கலாம் கிடையாது. இப்ப எனக்கே எட்டாவது நட்சத்திரம் கார்த்திகை. இந்த இடத்துல நான் பேசிக்கொண்டு இருப்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்த நபர். ஏன்னா இதை வந்து நம்ம வந்து அனுமானத்தில் எல்லாம் பேசுறது கிடையாது, நம்மை உருவாக்கி. இந்த இடத்துல வந்து ஒரு ஜோதிடர் என்று சொல்லக்கூடியவர் வந்து நல்லா பிரில்லியன்ட் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இது வந்து ஒரு புது பில்டிங். இது ஒரு 12-13 வருஷம் ஆகுது இதை வந்து கெட்டி. இதை ஜோதிடம் இந்த இதுல வந்து இருக்கணும், ஒருத்தர் இருக்கணும், இந்த ஊர் மக்களுக்கு வந்து பயன்படணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கி இதுக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தது அந்த நபர் தான். ஏன் கார்த்திகை நட்சத்திரம் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம். அந்த எட்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த நபர் தான் இதை உருவாக்கி கொடுத்தார். அப்பங்கும்போது இன்று வரை நாம் வந்து அந்த இடத்துல வந்து சைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப எட்டாவது நட்சத்திர நபர்களும் நமக்கு நன்மை செய்வார்கள். ஆனால் ஏழாவது நட்சத்திர நபர்கள் வந்து விட்டால் என்ன சொல்றாங்கன்னா அதுக்காக அவங்க கூட பேசக்கூடாது, பிரச்சனை பண்ணணும், போயா வாயான்னு சொல்லலாம். அதை எப்படி கலட்டி விடணும் அப்படி கலட்டி விட்டுறணும். ஏன்னா அது உங்களுடைய எட்டாவது நட்சத்திரத்தால் கிடைக்கக்கூடிய யோகத்தை தடை பண்ணி விட்டுரும். ஏன்னா அனுபவித்தல் என்பது உங்களுடைய லக்கண புள்ளி, லக்கணம், ராசி புள்ளி, இவங்க தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா அனுபவிக்கக்கூடியவர்கள். அந்த அனுபவிக்கக்கூடிய தன்மையை வந்து என்ன சொல்றான்னா வந்து எல்லாருமே நீங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா தடை பண்ணுவது என்பது ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். இரவு இருட்டு, பகல்னு ஒண்ணு இருக்குது. அப்ப இது மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. அப்ப ஒவ்வொரு யோகத்தை கொடுக்கின்ற ஒரு நட்சத்திரத்திற்கு அவயோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இருக்கத்தான் செய்யும். அப்ப எட்டாவது நட்சத்திரம் நன்மையை செய்யும், அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்குண்டான சிம்பிள்களை வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்குண்டான என்ன செய்யலாம், 3 விதமான வழியில் அதை நீங்கள் பயன்படுத்தலாம். விருட்சத்திற்கு தண்ணீர் ஊற்றி பயன்படுத்தலாம், அதிதேவதையை வழிபாடு பண்ணி பயன்படுத்தலாம், அதற்குண்டான பழங்களை சாப்பிட்டு வந்து நீங்கள் வலிமையை பெருக்கிக் கொள்ளலாம். ஆனால் அந்த நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா உங்களுடைய லக்ன புள்ளிக்கு 7வது நட்சத்திரம் என்பது ஆபத்தானது, அசிங்கத்தை ஏற்படுத்தக்கூடியது,
அந்த காரிய தடைகளை ஏற்படுத்தி உங்களை வெற்றி பெற விடாமல் ஆக்கிவிடக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையது என்பது நான் கண்ட உண்மை. அதனால் 8வது நட்சத்திரம் கோடீஸ்வர யோகத்தையும் பெரிய யோகத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க தயாராக இருந்தாலும் உங்களுடைய லக்கண புள்ளிக்கோ ராசி புள்ளிக்கோ 7வது நட்சத்திரம் என்னைக்கும் என்ன செய்கிறது? தடையை கொடுக்கும், தாமதத்தை கொடுக்கும். அதனால் இதை புரிந்து நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்களும் கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்கக்கூடிய சக்தி இந்த நட்சத்திரத்திடம் கண்டிப்பாகவே இறைவன் கொடுத்திருக்கிறார். பிறப்புக்கு 8வது நட்சத்திரம் நன்மை செய்யும். ஏன்னா காலபுருஷனுடைய தலைமை லக்கணமாகிய மேசத்தின் நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் பூசம். அது இன்னைக்கு வரைக்கும் அதே 8வது நட்சத்திரம் கடவுளே யூஸ் பண்ணியிருக்கான். மனிதனுக்கும் அவன் பிறப்பு நட்சத்திரத்துக்கோ லக்கணம் புள்ளி நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் நன்மைதான் செய்யும். ஆனால் காரியத்தை பண்ணுவது 7வது நட்சத்திரம் என்று கூறி அதை சாப்பிடக்கூடாது, அதை தானம் பண்ணணும், பண்ணினீர்கள் என்று சொன்னால் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.